வையந்தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவேன்னு பொய்கையாழ்வார் பாடினாரோ இல்லையோ. அவ ஒவ்வொரு இடத்துல அவதரித்தவா. காஞ்சிபுரத்தில் அவதரித்தார், திருக்கடன் மலையில் 2வது ஆழ்வார், மயிலாப்பூரில் 3வது ஆழ்வார். இவர்கள் 3 பேர் எங்கெங்கேயோ தெரிந்து கொண்டு திருக்கோவலூர் மிருகண்டு மகர்ஷி ஆசிரமத்தில் வந்து சேர்றார். முதல் ஆழ்வார் உள்ள வரார். வெளியில் ஒரே மழை, உள்ளேயானா கும்மிருட்டு. போனவர் படுத்துனுட்டார், ஓய்வு எடுப்போம். அடுத்த ஆழ்வார் வந்தார், கடகடான்னு கதவை தட்டினார், கதவை திறந்து விட்டார். 2 பேர் உட்காண்டா. 3வது ஆழ்வார் கதவை தட்டினார், 3 பேருமா நின்றுருக்கா. ஒருவர் படுக்கலாம், 2 இருக்கலாம், 3 நிற்கலாம். 3 பேர் நின்றுருக்கா. 3 பேருக்கு தானே கதவை திறந்தோம்னா இப்படி 10 பேர் அடிக்கிறா, இப்படி 10 பேர் அடிக்கிறா. யாருக்கு நம்ம கதவையே திறக்கலையே தெரியல. விளக்கேற்றி பார்ப்போம், அப்போ தான் 6 அடிக்கிறான்னு தெரியும். வையந்தகழியான் ஒருத்தர் விளக்கேற்றினார், அன்பே தகழியான் அடுத்தவர் விளக்கேற்றினார். 3ஆம் அவர் பார்த்துட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழ்மருக்கன் அணிரமும் கண்டேன், செருக்களரும் பொன்னாடி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பால் என்று. இதோ மகாலட்சுமியோட கூடு சங்கச்சக்கர தரனாய், பீதாம்பர தரனாய், கதாதரனாய், சங்கச்சக்கரத்தோட பெருமாளை சேவித்தேன் பாடினார். உண்மை. அப்போ 6 வந்ததங்க. இப்போ பெருமாள் வந்து ஒத்தருக்கு ஒத்தர் முட்டிட்டு மோதிண்டு வந்தவர் தான் மட்டும் வரலையா. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, சங்கு சக்கரம், கதை, வில்லு, வாழு, இனிமே எல்லாரையும் அழைச்சிருந்தது இத்தினோட இடத்துக்குள்ளே. இருக்கிறது இவ்வளவு சின்ன இடம், அதுக்குள்ளே ஒத்தருக்கு ஒத்தர் முட்டிக்கணுமானால் வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். பண்ணா தடேக்ஷு சுபகஸ்ய ரசோபகுஸ்தே. சக்கரம் கரும்பு சாறு பிடிக்கிறதுக்காக யந்திரம் சக்கரம். அதில் 3 சக்கரம் வச்சிருக்கு. கரும்பு இந்த பக்கம் விட்டுனா சக்கையாக அந்த பக்கம் போயிடும், ஆனால் பட ரசம் கிடச்சிடும், கரும்பு ரசம் கிடைக்கும். அதே போல் இந்த இடத்துல 3 சக்கரம் பொய்யாழ்வார், புதத்தாழ்வார், பெய்யாழ்வார். கரும்பு கண்ணன் என்னும் கரும்பு, திருக்கோவலூர் கண்ணன் தான் கரும்பான். 3 சக்கரை பல்லுக்குள்ளே அந்த கரும்பை விட்டால் கண்ணை சக்கையை அந்த பக்கம் போய் விட்டுட்டார். எங்களுக்கு 3 ரசம், முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. அப்போ கண்ணன்கிற கரும்பை பிழிஞ்சு கரும்பு சாறு போல திவ்ய பிரபந்தம் வந்துவிட்டான். இப்போ கண்ணன் எங்கே என்னார்? அது இருக்கார் பாருங்க, மூலையில் சக்கையாக இருக்கார். அவர்கிட்டேருந்து எல்லாம் எங்கள் ஆழ்வார்கள்லாம் எடுத்துட்டாப்போ அதைத்தான் பண்ணா தட்டேற்று சுபகஸ்த ரசோபகுஸ்தேனால். எதுக்கு இந்த பெருமாள் ஆசைப்பட்டார்? சக்கரப்பல்லுக்குள்ள கரும்பு போகணும், இடிபாடில் சிக்கணும்னு ஆசைப்படுமா? இல்லை. ஆனால் கண்ணனுக்கு ஆசை. புலவர் நெருக்குகந்த பெருமாள். இந்த புலவர்களோட இப்படி அப்படி இடுபடணும்னு ஆசை என்னால். அப்படித்தானே உம்ம பொண்ணு தலைமையிலோட தான் சூட்டணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அத்தனை பக்தியை வைத்திருக்காள்னா அப்போ தான் தம்பொன்னாருன்னே பெரியாழ்வார் புரிந்து கொண்டார். ஆனால் ஒத்தரட்டையும் ஒரு வாயை திறக்கல. எத்தையான்னு சொல்லப்போனால் பொண்ணே இல்லைன்னு கூட்டின்னு போயிட்டாள்னா நாம் பார்த்து நமக்குன்னு பொண்ணை வளர்த்துன்னு இருக்கோம். சரி, அந்த புட்பத்தையே கொண்டு வந்து சமர்ப்பித்தார். இப்படியாய் நாள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ இந்த பெண்ணுக்கு விரக தாபம். ஏன் இந்த பெருமாள் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறார்? எனக்கு தெரிஞ்சு இவர் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் பேர் கொடுக்குறா ஆண்டாளுக்கோ. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். பெண்கள்னா இவர் ஒரு தரமான இத்தனை அவதாரம் பண்ணவர் பொண்ணா பிறந்திருக்காரோ? பிறந்திருந்தா பொண்ணா பிறக்கிறதுக்கு கஷ்டம்லாம் தெரியும். இவர் இல்லையே மோகினி அவதாரம் பண்ணார் என்னால், அது 10 நிமிஷம், அதுவும் ஏமாத்துறதுக்காக. இவர் என்ன பிறந்து எங்களாட்டமாக இருந்தார்? இப்போ இருக்கிற அமிர்தத்தை வச்சிருந்து தேவர்களுக்கு கொடுத்துட்டு அசுரர்களை ஏமாத்துறதுக்காக ஒரு மோகினி அவதாரம் நான் கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன்னுட்டாவும். பிறந்து வாழ்க்கப்பட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று பட்டிருக்கணும் எங்களாட்டம். அப்படின்னா தான் நான் ஒத்துப்பேன். ராமனா படாதன பட்டார், கண்ணனா படாதன பட்டார். அப்படி ஒன்று இவர் படவே இல்லை. பெண்ணா பிறக்காதனால தான் இவர் பெருமையை இவருக்கு தெரியல. இன்னொன்று, இவர் கண்ணாடியில் பார்த்துட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா கோவில்லையும் எதுக்கு தெரியுமா கண்ணாடி முன்னாடி வச்சுருக்கா? கண்ணாடி இல்லாட்டாலும் எதுக்கு கருடனை முன்னாடி வச்சுருக்கா? கருடன் சன்னதி இருக்கும். இப்போ ராமன் கோயில்னா ஆஞ்சநேயர் இருப்பார், இல்லை மற்ற எல்லா பெருமாள் கோயில்னா கருடன் முன்னாடி இருப்பார். கருடன் தான் வேதம். வேதம் தான் பகவான் முகம் பார்க்கும் கண்ணாடி. வேதத்தில் தான் தன் மகிமையெல்லாம் அவர் பார்த்துக்கணும் இல்லையோ. வேதாத்மா வேகேஸ்வரகான்னு சொல்கிறது. வேதமே கருடன் உருவாக இருக்கும். அந்த கருடனை பார்த்தே தம் பெருமையை பார்த்துக்கணுமா. பாண்டாள் சொல்கிறது, கருடன்லாம் நகர்த்துங்க, அந்த இடத்துல ஒரு கண்ணாடியை வைங்க, வச்சா தன்னை பார்த்து போகிறோம் இல்லையோ. அத்தனை அழகு அவர் கண்டப்படுமா. பட்டா என்னன்னால் இத்தனை அழகை பிரிஞ்சு எந்த பெண்ணும் துன்பந்தான் படுவா, அதனால் அவளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கணுமா. அதுக்காகவா நீங்கள் கண்ணாடி வைக்க மாட்டீடோ? பெருமாளுக்கு புறப்பாடுன்னா அந்த கொடியில் பிராகாரத்து கடைசியில் கண்ணாடி வச்சுருப்பா. இவர் இங்கேருந்து கிளம்பி நட போட்டுட்டு வேகமாக வராதோ இல்லையோ, ஒரு நிமிஷம் இங்கே சேவிச்சுப்பா, மற்றதெல்லாம் திரும்பி அந்த இடத்துல சேவிப்பா. ஏன்னா இது கண்ணாடி சேவை, எதிர் சேவைங்கிறது ஒரு அழகு. அப்படியே திருப்பி தெரியுமே. இவர் எப்படி வராரோ இந்த பக்கம் இருக்கிற மாலை அந்த பக்கம் இருக்க மாதிரி இருக்கும், இவர் போட்டு இருக்கிற ஆபரணம்லாம் அப்படி இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு தனி சேவை. அழகன் அலங்காரம். அழகாக இருக்கிறவா எதை பண்ணாலும் நல்லாயிருக்கும், நம்ம எத்தனை பண்ணாலும் நல்லா இருக்காது. அதனால தான் பண்ணிக்கவே வேண்டாங்கிறான். அவர் அழகாக இருக்கார், எத்தை மாற்றி எதை போட்டுண்டாலும் கைக்கு விளையெல்லாம் போட்டுக்கலாம். மறுநாளே பெருமாள் கழுத்துக்கு சாத்திடுவார். நேற்றுக்கு தானே இவர் கையில் சேவிச்சேன்னால்
கழுத்தில் இருக்கிறது கைக்கு போகும், கையில் இருக்கிறது கழுத்துக்கு போகும், காதில் போட்டுருக்கிற தொங்கட்டான காலில் கொண்டு சாத்திடுவா, இடுப்புக்கு ஒட்டியானமாக இருக்கிறத மறுநாள் ஹாரமாகவே சாத்துவா. எல்லாம் அர்ச்சகருடைய கைவண்ணம். அவர் என்ன வச்சுருக்காரோ இங்கே மாற்றுவார், அங்கே மாற்றுவார், எப்படி மாற்றுவார்னா இப்படிலாம் நம்ம போட்டுட்டான்னா காண சகிக்காது. ஏதோ அப்பப்போ அங்கங்கே போட்டுக்கிறது ஒழுங்காக இருக்குமே தவிர இது அப்படி அப்படின்னு மாற்றினால்னால் செலவில்லாத இருந்தோம்னா நல்லது. என்னமோ அழகாயிட போகிறதா நினச்சிருந்து இத்தை வாங்கி அத்தை வாங்கி பண்ணிட்டு இருக்கிறது. நம்மால் முடிந்ததை வாங்கி பெருமானுக்கு சமர்ப்பித்தோம்னால் நிஜமாக அழகன். அந்த அழகனை பார்க்க பார்க்க நம்ம அழகாக இட போகிறோம். இப்போ நாம் அவருக்கு ஒரு கண்ணாடி பிரதிபிம்பம்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் மூலம். கண்ணாடி பிரதிபிம்பமாட்ட நாம் இருக்கோம். பிரம்மம் பரமாத்மா மூலம், பிரதிபிம்பமாட்ட நாம் இருக்கோம். நானும் கண்ணாடியில் பார்த்துக்கிறேன். பார்த்தா என் தலையை ஏதானு சரிப்படுத்திக்கணும், எனக்கு மாலை ஏதானு சரிப்படுத்திக்கணும்னா கண்ணாடியில் சரிப்படுத்துவேனா எங்கிட்ட பண்ணுவேனா? நான் இப்போ அதில் பார்த்தா தான் நான் நன்னா இருக்கேனா இல்லையா தெரியுது. அதில் பார்த்தா தான் என் திருமணம் ஒழுங்காக இருக்கா இல்லையா தெரியுது. பார்த்துட்டு கொஞ்சம் கோணலாக இருக்குன்னு வச்சுங்க. கோணலாக இருக்குன்னு காட்டின கண்ணாடியில் நான் நேராக்குவேனா? கோணலாக இருக்குன்னு தெரிஞ்ச என் முகத்தில் தான் நேராக்கணும். அதை போல் ஏதோ ஒன்று சரியில்லைன்னால் யார்கிட்ட சரிப்படுத்தணும்? இப்போ எங்கிட்ட பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் கண்ணாடி பிம்பம். நான் பண்ணணும்னாலும் பெருமாட்டை தான் பண்ணணும். அதுக்கு தான் இவனுக்கு ஆடை வேணுமோ அலங்காரம் வேணுமோ அவருக்குன்னு சமர்ப்பிக்கிறான். அங்கே சமர்ப்பிச்சுட்டா தானே நான் நன்னா இருக்கேன். இது எனக்குன்னு பண்ண பார்த்தா கண்ணாடி பிம்பத்தில் பண்ண மாதிரி கண்ணாடி உடஞ்சி போடும். என்ன எத்தியான பேர் பொக்குன்னு அதில் ஒரு தட்டுனேன்னு வச்சுக்கோ, கையோட விண்டு கண்ணாடி வந்துடாதா? ஆண்டாள் அதை தெரிந்து தான் அலங்காரத்தை பண்ணி பார்க்குறா. பெருமானுக்கு ஆசை, இவளுக்கு ஆசை. இவர் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். ஆண்டாள் பிறந்ததே கண்ணனுக்காக, ஆனால் அவர் நல்ல வெயிரா வைப்போம். பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். நல்லவர்னா யார் தெரியுமோ? ராமன் தான். என்ன பெண்ணே நீ ராமன் சொல்லவே மாட்டியே, மேலே ராமனை சொல்லி பிரயோஜனம் இல்லையே, ரெண்டாம் பொண்ணவர் கல்யாணமே பண்ணிக்க போகிறது இல்லையே, நீ ராமன்னா கண்ணனை சொன்னா தானே என்னால் நான் என்ன பண்ணுவேன்? அவர் தான் மனத்திக்கினியான். தினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்திக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். அப்போ ராமனை மனத்திக்கினியான்னு சொல்லிட்டு கண்ணனை ஏன் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்? எங்கே எந்த பெண்ணோட தோழமை கொண்டாலும் அதை எங்கேயான் இவர் நீடித்து தோழன்னு சொல்லிட்டு இருக்காரா? முதல்ல பிறந்த ஊரில் 2 நாள் வாழ்ந்தாரோ, உடனே புறப்பட்டு கோகுலத்துக்கு போயிட்டார். 5 லட்சம் கோடி பெண்களோட நாட்டியம் ஆடினார். ராசக்கிரீடை, ஜலக்கிரீடை, கும்பநாட்டி, இனிமேல் பாக்கி இல்லை. அவர்கள் எல்லாருக்கும் உசிரே இவர் தான். 10 வருஷம் ஆனவுடனே அக்குரூரர் கூட்டார்னு திரும்பி வந்தாரே. கம்சனை முடித்தப்புறம் கோகுலத்துக்கு போனாரோ? திரும்பியே பார்க்கல. அத்தனை பேரையும் அப்படியே விட்டார். சரி, மதுரையில் இருந்தாரே, அங்கே இருக்கிற பெண்களோட நன்னா வாழ்ந்தாரோ? இல்லை. துவாரகைக்கு போகிறேன் நிர்மாணம்னு சென்றார். அங்கே இருந்தாரா? ருக்மிணி, ஜாம்பவதி, சத்யபாமா, லக்ஷ்மணா, பத்ரா, இதை போல 8 பேரை கல்யாணம் பண்ணிட்டார். அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தனம் வச்சார். மாளிகை கட்டினார், துவாரகையில் வைத்தார். அங்கே இருந்தார் ஒரு நாள். இல்லை, இந்திரபிரஸ்தத்தில் நம்பர்கள்லாம் எனக்கு நண்பர்கள் இருக்கார், பஞ்சபாண்டவாள் கூப்பிடுறா, அதனால் அவர்களுக்கு போகணும் போயிட்டார். இவ இங்கேயே ஏங்கிட்டு இருக்கா. அவன் ஒன்றுமில்லாத தர்மபுத்திரம் கொல்றத்தையும் கொன்னுட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு இவரை உட்காந்து வச்சுக்கிறான். நான் யாரையோ கொண்டுட்டேன், பாப்பா வந்துருத்தோ என்னமோன்னு பயம். இப்போ கண்ணா நீ எங்கேயுமே போகாதே, நீ உபன்யாசம் பண்ணிட்டே கேட்கணும்னா 8 பேர் அங்கே காத்துட்டுருக்கா. இவருக்கு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கு வேலை. இப்போ இருந்தாலும் உட்காந்து சொன்னார். அது போச்சுன்னா நரகாசுரனுடைய பட்டணத்துக்கு பிராக்ஜோதிஷபுரத்துக்கு போனார். அங்கு போய் முராசுரனையும் நரகாசுரனை அழித்து 16,108 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டார். மொத்த பேரும் கொண்டு வந்து துவாரகையிலே கொடுத்தன வச்சுட்டார். இருந்தாரானால் சண்டை போடுற ஆளான்னு குருக்ஷேத்திரத்துக்கு போயிட்டார். ஒரு இடத்துல இருந்து எந்த பெண்ணையாவது இவர் ஒழுங்காக பார்த்துருப்பாரோ? ஆனால் இவர் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். இவர் ஒரு தரம் பொண்ணா பிறந்திருந்தா தான் அந்த கட்டை என்னன்னு இவருக்கு தெரியும். ஆனால் எங்கள் ராமன் ஒரே பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு நிமிஷம் விட்டுடலே. 10 மாதம் பிரிஞ்சத்துக்கு என்ன அழுதுருக்கார், என்ன புலம்பியிருக்கார். ஒரு பெண்ணை பிரிஞ்சா, மனைவியை பிரிஞ்சா அழுது புலம்புறவன்னா உண்மையான கணவன். அதை விட்டு இவர் பாட்டி சிரிச்சுட்டே இருக்கார். இப்போ அதனால் இவர் வேண்டாம். நமக்கு மனத்துக்கினியான் ராமன்னால் தோழி தட்டி சொல்கிறார், நீ பாடு பாடிண்டே போகிறே, அவர் பண்ணிக்க மாட்டாராண்டாள். அதை புரிஞ்சுக்கோன்னால் என்ன பண்ணிப்பார்? அவங்களெல்லாம் பண்ணிப்பாரோ மாட்டாரோ தெரியாது. எனக்கு விருப்பம் இருக்குது, உனக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்னா பெரியாழ்வார் பொண்ணை மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்கா பார்ப்போம். அப்போ மட்டும் பெரியாழ்வார் கட்டியாக பிடிச்சுடுவோம். நான் பெரியாழ்வார் குமாரத்திங்கிறதுனாலே அந்த குடல் துவக்கு எனக்கு போகாது. விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டும்னு பாசுரம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ரொம்ப பிரதானமான அர்த்தம். அப்படி எனில் பெருமான் நேர நமக்கு மோட்சம் கொடுப்பரோ மாட்டாரோ, ஆச்சாரிய சம்பந்தத்தை மறுக்கவே மாட்டார்னு அர்த்தம். அதில் தான் உறுதி ஆண்டாளுக்கு. இப்போ ஒரு ஆச்சாரியன் மூலமாக எப்போ நான் பிறந்திருக்கேனோ அது எப்படி அவர் இல்லைன்னு சொல்ல போகிறார். இப்போ அவர் வார்த்தை சொல்லுவார், நத்தஜேயம், நான் என் பக்தனை விட்டுவிட மாட்டேன்னு சொல்லுவார். விடலாம் தெரியாது. சுதந்திரன் வேணும்னா கொடுக்கலாம், வாண்டான்னா இல்லைன்னு விடலாம். ஆனால் அந்த சுதந்திரன் கூட ஒரு ஆச்சாரியனுக்கு பரதந்திரன்.
ஆச்சாரியன் இருந்தால் மாட்டேன்னு சொல்லுவாரா? அதனால் அவருடைய மகளா பிறந்ததுனால எனக்கு ஏற்றம் விடு. 2 பிரபந்தங்களை பாடினாள். ஒன்று நாச்சியார் திருமொழி 143 பாசுரம், மற்றொன்று திருப்பாவை 30 பாசுரங்கள். அனைத்திலும் கண்ணனை அடையணும் அடையணும்னு ஆசை. நீளாதுங்க ஸ்தனகிரிதடி சுத்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி. தூங்கி கிடந்த கண்ணனை எழுப்பினாள். நாம் உமக்கே அற்று தீர்ந்தவள், நீரின்றி நாமில்லை, நாமின்றி நீரில்லை என்று கண்ணனுக்கு உணர்த்தினாள்னு சொல்லுவாள். ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜ குமாரிக்காக சேருகூக விஷயம் புஞ்சானாக காத்தியாயன் அர்ச்சனவிரதம் காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் நதீஸ்வரி நந்தகோபசுதந்தேவி பதிம்மே குருதே நமக. கோகுலத்து பெண்களெல்லாம் காத்தியாயனி விரதம் அனுஷ்டித்தார்கள். அதே போல ஆண்டாளும் கண்ணனை அடைய விரதம் செய்கிறாள். மீ பாடின ஹரிசந்தமு லேபாடிக தலபவச்சு இதடே சதுலன் இதடே சதுலன் காபாடின வாடனுகை துரோபாடின தன்னுவலிசி தொய்யலுலாரா. பரசுராமர், ராமர், வாமனன் இவர்கள்லாம் நான் ஒத்துக்கலை. ராமன், கண்ணன் அவர்கள்லாம் ஒரு கோட்டி, இவர்கள்லாம் பெண்ணை பற்றி தெரியாத கோட்டி. ஆனால் நல்ல வார் தெரியுமோ, மத்ஸ்ய கூர்மா வராக நரசிம்ம. ஏன்னா எந்த பெண்ணும் காதலிக்கிறேன்னு சொல்கிறதே இல்லையோ. அதனால தான் இப்போ இவர் எங்கேயான மனுஷ உருவத்தோடு வந்தால் தானே காதல்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா தானே கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால் இனிமேல் பெருமாள் மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்களே பண்ணட்டும், ராமகிருஷ்ணாதி அவதாரங்களே வேண்டாம். அவர்களெல்லாம் பார்த்தா காதலிக்கணும்னு தோணும். ஆனால் மத்ஸ்யத்தையும் கூர்மத்தையும் பண்ண மாட்டோம் இல்லையா? அப்போ அங்கேயும் பெண்ணே கூட இருக்க மாட்டாள்னால். ஆனால் விடவே மாட்டா மகாலட்சுமி மட்டும். இவர் எந்த அவதாரம் பண்ணால் அவர் மட்டும் கூடவே இருப்பார். எனக்கு ஒரு திருப்தி, அவள் இல்லாட்டா இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சந்தேகம். அவள் இருந்தால் தான் இவளை நிச்சயம் பண்ணிக்க முடியும். இதை கேட்டு தான் புரியவே இல்லை பெரியாழ்வாருக்கு. கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னால் இந்த பொண்ணு பெசாமல் இருந்துருவோன்னுட்டு, பெண்ணே பார் அதோ வடபெருங்கோயிலுடையானுக்கு நாச்சியார் இருக்கா, அப்படி இருக்கச்சே நீ ஆசைப்படலாமான்னார். குடுகுடுன்னு பொண்ணு ஓடுறா, நேர போய் சேவித்தா, ஆமாம் நாச்சியார் இருக்கார், அதனால் கல்யாணம் நிச்சயம்தான், அப்பா நாள் குறியுண்டா. இது பாட்டே இருக்குது. திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடில் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பது மறிந்தும் ஆகிலும் ஆசவிடாளால் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை நின் தாழ்நயந்திருந்த இவளைச் சொல்லு உன்மனத்தால் என்னெனைந்திருந்தாய் இடவந்தை எந்த பிரானே. திருவிடவந்தை நித்திய கல்யாண பெருமாள் அகிலவல்லி நாச்சியார் 360 பெண்களை 360 நாள் கல்யாணம் பண்ணிட்டார். கடைசியில் இத்தனை பெண்களுக்கு தாயார் சந்தி பண்ண முடியுமா? அதனால் மொத்த பேரி ஒரு பெண்ணாக்கி அகிலவல்லி நாச்சியார்னு வைத்து தான் நித்திய கல்யாண பெருமாளாக எழுந்துள்ளிருக்கார். இப்பவும் கல்யாணமாகாதவர்கள் அங்கே தான் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். மாலையெல்லாம் போட்டு தட்டெடுத்துன்னு இத்தனை பிரதட்சணம் பண்ணணும்னுவா. அந்த பெருமாளிடத்தில் தான் இப்போ பரகால நாய்க்கு போகிறாள், சேவித்தாள். திருமுகத்தறிவை செழுங்கடல் அமர்ந்து பிறந்த அவளும் மகாலட்சுமியும் நின் நாகத்திருப்பது மருந்தும். மகாலட்சுமி பெருமாள் திருமார்பில் இருக்கா தேவி. அதனால் நீ கல்யாணத்துக்கு ஆசைப்படாதேன்னால் அவள் இருக்கவே தான் கல்யாணம் நடக்கும்னே பேசுகிறேன்னா பொண்ணு. அவள் இல்லைன்னா இந்த பெருமாள் தள்ளி விட்டுடுவார். அவள் இருக்கவே எந்த ஜீவனும் பெண் பரமாத்மா உருத்தனான், அத்தனை பெண்களும் அந்த பரமாத்மாவைத்தானே கல்யாணம் பண்ணிட்டாகணும். அதுக்கு புருஷகாரன் சிபாரிசு பண்ணப்போவளே பிராட்டி தானே. ஆகவே நிச்சயம்தான். அடுத்து வேடிக்கையாக சில அர்த்தங்கள் சொல்கிறார். அனிமிஷ முனி மனுஜாதிப ஜனனம்புல ఈదజట్లు జలజాక్షత కూర్చిన వారినసే తయలే కనిని వినుడు மீதுபாடலந்த தெளிவெதன். பிருகுவனுடைய பத்னி, அந்த பத்னியை பகவான் ஒரு தடவை அழிச்சுட்டார். அதனால் பிருகு சாபம் போடுறார், நீயும் பத்னி இழந்து தவிப்பாய், பிரம்மச்சாரியாக இருப்பாய். அப்போ பிருகுவனுடைய தர்மபத்னி அழித்தார், பெண்ணை கொல்றார். பத்திலோ இந்த பெருமாளுக்கு வேலையாக தான் இப்போ கொன்னுட்டு பெண்ணே வாண்டான்னு சொல்லி பிரம்மச்சாரியா போறேன்னு வாமனாவதாரம் அதுக்கு தான் எடுத்தாராம். பிருகு சாபத்தை நிறைவேற்றத்துக்கு தான் வாமனமூர்த்தி. ஏன்னா வாமனமூர்த்தி பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணிக்காதவர். அப்போது இவர் எப்பவும் நித்திய கிரகஸ்தனாக இருக்கிறவர் எதுக்கு பிரம்மச்சாரின்னு ஊருக்கு சொல்கிறார்? அப்போவே இந்த பெண்களெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாருன்னு அர்த்தம். அதனால் யாரும் வாமனனை போய் சேவிக்காதீங்கிறான். அவரை சேவிச்சுனாலே அப்போ வாமனமூர்த்தி திருவிக்ரமாவதார கோவில் இருக்கேன்னார். ஆண்டாளுக்கு இல்லை. அதனால்தான் பாடுற சேவே பாட்டை பாருங்க. திருப்பாவையில் 3 இடத்துல திருவிக்ரமாவதாரம் இருக்குது. முதல்ல ஓங்கி உலகளந்த உத்தமன், அடுத்து 2வது அம்பரமூடரு தோங்கி உலர்ந்த உம்பர்கோமான், 3வது அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றி. 3 இடத்துல திருவிக்ரமாவதாரம் இருக்கே. அதுக்கு 3 நிமிஷம் வாமனாவதாரம் பண்ணாரே, ஏன் பாடவே இல்லை ஆண்டாள்? பாடியிருக்க வேண்டாமா? வாமனனாக இருந்து தானே திருவிக்ரமனானார். பின்ன ஏன் வாமனனை பாடலைன்னால், வாமனன் சிறந்த பிரம்மச்சாரி, ஒத்தரையும் கிட்டக்கே வரவிட மாட்டாராம், நெருப்பு மாதிரி ஆச்சாரம். திருவிக்கிரம பெருமாள் உலகத்தை தாவி அளந்து தன் திருவடியால் எல்லாரையும் தொட்டாராம். அவர் தானே என்னை தொடுவர், இவர் என்னை தொடமாட்டார், வாண்டாமட்டான்.
இப்போ விஷயம் தான், ஏன் வாமனமூர்த்தியை பாடவே இல்லைன்னால் அவர் பிரம்மச்சாரி தொடமாட்டேங்கிறார், இவர் எல்லாரையும் தொடரேங்கிறார். அப்போ எனக்கு தானே அவருடைய திருமேனி தீண்டுதல் கிடைக்கும். அந்த திருவடி வாமனன் திருவடி என் தலையில் வைக்க போகிறது இல்லை, ஆனால் திருவிக்கிரமன் திருவடி கிடைக்கும். அதனால் நீங்களாம் வாமனாவதாரத்துக்கு போகாதீங்கோ, நான் சொல்கிறபடிக்கு திருவிக்கிரமனையே சேவிங்கோ என்று மாச்சுட்டாள். மேலும் பரசுராமர் பூமாதேவியை மொத்தத்தையும் ஜெயிச்சுட்டு கஷ்யபருக்கு கொடுத்துட்டார். அதனால் காஷ்யபின்னு பூமிக்கு பேர். என்ன கோபம், பெற்ற தாயை வெற்ற அளவுக்கு இந்த பெருமாள் போனார் பற்றிடா. பரசுராமர் செய்தார் இல்லையோ, அப்புறம் ரேணுகாதேவி மீட்டு கொடுத்தாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தாயை வெட்டினது உண்மை தானே. அப்போ பெண்ணு இடத்துல பரசுராமனும் கோபத்தை காட்டுறார். அடுத்து என்ன ஆசை வச்சிருந்தா பூமாதேவி, ராமரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ராஜ்யம் இவருது தான். ராஜ்யலக்ஷ்மிக்கு பட்டாபிஷேகம் மறுநாள் பொழுது விடிந்தால் இவருக்கு யார் உரிமை கொடுத்தா நாளிலேருந்து எனக்கு ராஜ்யலக்ஷ்மி வாண்டான்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறது? ஏன் போனார் தெரியுமா? அந்த லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மியோ இல்லையோ, அஷ்டலக்ஷ்மிக்குள்ளே ஒத்தொத்தியாக ஒதுக்கி வைக்கணும்னு இவருக்கு ஆசை. அதனால தான் என்னமோ ராஜ்யம் வேண்டான்னு ஒரு நாடகம், ஐஸ்வர்யலக்ஷ்மி வேண்டான்னு ஒரு நாடகம், சந்தான லக்ஷ்மிக்கு கல்யாணமாக இருந்தாலும் நான் காட்டுக்கு போயிட்டு வந்து 1000 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பெற்றுக்கு போகிறேன்னு நாடகம். ஏன்னால் இப்படி இந்த அஷ்டலக்ஷ்மியில் ஒத்தொத்தியாக நகர்த்தி வைக்கிறதுக்கு தான் சுவாமி இவர் பண்ணிட்டுருக்கார். இப்போ தைரியலக்ஷ்மி இருக்கான்னார், லக்ஷ்மணனுக்கு ஏதோ சக்தி ஆயுதம் அடிபட்டுட்டார், இவர் பிரம்மாஸ்திரத்தில் போட்டார்னா தைரியத்தை இழந்தாப்புறம் யுத்த பூமியில் அழுதுட்டுருக்கார். இவரா தைரியத்தை இழக்கிறவர்? தைரியலக்ஷ்மியை ஒதுக்கி வைக்கிறதுக்காக பண்ணது இவர். என்னென்னமோ கற்பனை. அப்போ இந்த அந்தந்த லக்ஷ்மியை விலக்கி விடுறதுக்கு தான் இத்தனை நாடகம் ராமன் ஆடினார். போகாதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க. உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி அனுகிரகம் வேணும்னா ராமன் பக்கமே போவாண்டாம். அதனால் ராமன் ராஜ்யலக்ஷ்மியை எப்படி துறக்கலாம்? இன்னொன்று, என் நாட்டம் ஒரு பொண்ணு சூர்பனகை. யாராட்டம்? ஆண்டாளை போலே என் நாட்டம் ஒரு பெண்ணு சூர்பனகை. என்ன தப்பு பண்ணிவிட்டா? நீங்கள் எந்த பெண்ணை வேணால் கேளுங்க, ராமனை திருமேனியோட எந்த ஆட ஆபரணமோ மேற்கொண்டு கவச்சமோ இல்லாமல் மாந்தோல் மரபுரியோடு சேவிச்சுட்டு ஒரு பெண்ணு எனக்கு இவள் பேரில் ஆசை வரலேன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் பார்க்குறேன். சொல்ல முடியாது. அப்படித்தானே அவள் சொன்னா, நீங்கள்லாம் ஆசையை வச்சுன்னு மறைச்சின்று கீழ் போய் பேசுறீள். அவள் அந்த மறைக்காமல் உண்மை பேசினா. உண்மை பேசினத்துக்கு இவர் காது மூக்க இருக்க சொன்னார்? அவர் சொன்னது உண்மை. காதலை ஒரு பெண்ணு வெளியிட்டது தப்பா? என்னமா பேசுகிறா பாருங்க. அந்த பெண்ணு என்னை ஆசைப்பட்டுட்டா, யாரோ உலகத்து புருஷனுக்கு ஆசைப்பட்டிருந்தா நீங்கள் காது மூக்க வெட்டுங்க, தப்பு சொல்லலை. புருஷோத்தமன் ஆசைப்பட்டால், நம்மாழ்வார் புருஷோத்தமன் இடத்தில் ஆசைப்பட்டா அவர் கோவில் கட்டுவீள். திருமங்கை ஆழ்வார் அவன்தான் காதல்னு சொன்னால் கோவில் கட்டுவீள். சூர்பனுக்கு ஆசைப்பட்டா காது மூக்க இருப்பீடா? என்ன நியாயம் இது? இது உங்கள் பெருமாள் நியாயம். அவர் உங்களை மூளை செலவு பண்ணி வச்சிருக்கார். அதனால தான் சொல்கிறேன், இவரை போகவே போகாதீங்க. இது ஞான இந்த உபன்யாசத்தை திடுதுப்புன்னு இப்போ 6 ஒருத்தர் வாசலில் வந்து கேட்டுட்டு போனால் ஆபத்து எனக்கு தான். ஏன்னா இவர்களுக்கு ஒரே காமத்தாலே ஏது பேசுகிறோம்னு தெரியாமல் அந்யோன்ய பாவம், அத்தனை நெருக்கம் இருக்கவே ஒரு ஊடல், ஒரு கோபம், பிரணய ரோஷம் வரும் இல்லையோ. அப்படி தான் திருவங்கியாழ்வார் 2 பிரபந்தமே பாடினார். சிறிய திருமடல் முழுக்க, பெரிய திருமடல் முழுக்க உன்னுடைய என்னென்ன உனக்கு இருக்கோ எல்லார்ட்டையும் போய் சொல்லிடுறேன் பாரு. நீ கிருஷ்ணன் அவதரித்தது எதுக்கு தெரியுமோ? ஒன்று யாருக்கும் உபதேசம் பண்ண இல்லை, இது ஏதோ கம்சனை முடிக்கிறதுக்கு கீதோபதேசம் பண்ணுறதுக்கு பார்த்த சாரதியாக இருக்கிறது, இதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லாம் இந்த 5 லட்சம் கோடி பெண்கள் வெண்ணைக்கும் மோருக்கு ஆசைப்பட்டு நீ போனேன். அவர்களை தான் பார்ப்பாளா, கூட உட்காந்துருப்பாளா, கைப்படுமா கால்படுமா, எனக்கு தெரியாதானே நீ எதுக்காக போனேன்னுட்டு இப்போ அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ ஏதோ தூது போனாயாமே. ஏற்கனவே ஹனுமான தூதா அனுப்பிச்சே ராமாவதாரத்திலே அவர் போய் பெரிய பேர் ராமதாசர் ராமதூதன் பேர் எடுத்துட்டார். இன்னொருத்தர் பேர் எடுத்தால் உனக்கு ஆகவே ஆகாது. அதனால தான் அடுத்த ஜென்மத்தில் பாண்டவதூதன் நீயே பேர் எடுத்துட்டேன். ஏன் போனேன்னு எங்களுக்கு தெரியாதானே? அந்த பேர் அவருக்கு கிடைச்சிடுத்து, அந்த பேர் உனக்கு கிடைக்கும். எந்த பேராக இருந்தாலும் உனக்கு வேணும். இதுக்காகத்தான் நீ மறுபடியும் நடந்த. இப்போ என்னமோ திருவிக்கிரமாவதாரம் பண்ணியா? ரொம்ப சந்தேகம் எனக்கு. உன்னுடைய சொத்து உன் வயிற்றில் வைத்து பிரளய காலத்தில் ரட்சிச்சிருக்கேன். அதை ஆரோத்தன் இந்திரன் தூக்கின்னு போகிறான். என் சொத்தை ஒருத்தன் தூக்கின்னு போனான்னா ஓங்கி தலையில் ஒன்று கொடுத்து பிடிக்கின்னு வருவாளா? என்னமோ போவியா, பிக்ஷை எடுப்பியா, 3 அடி மண்ணு கேட்பியா, அப்புறம் அளப்பியா? என்கிட்ட சொல்லாதே இந்த சரித்திரம்லாம். உன்னை பற்றின எல்லா குட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் என்றைக்கும் மனைவிக்கு தான் எல்லா ரகசியமும் தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவளை வெளியில் பேச விடவே கூடாது. நம்மோட இருக்கும், அந்தரங்கமாக இருக்கணும்னா அத்தோடு விட்டுடணும். இவர் பரகால நாய்க்கு நேர தர்மபத்தினி, இவர் எங்கேயானு வெளியில் பேச போக இப்படி ஒவ்வொன்றா கேள்வி கேட்குறா. ராமா, நீ ஏதோ சேர்த்து கட்டினியாமே, எதுக்கு இந்த வம்பு? ஏற்கனவே சமுத்திரராஜன் சரணம்னு வந்தான். அப்போ நீ அவனை கொல்றதுக்காக நீ போனேன். சமுத்திர சரணம்னு சொன்ன உடனே வளைச்ச அம்பா அப்படியே திருப்பிட்டு, சமுத்திரமே நான் உன்னை கொல்றதுக்கே வரல, உனக்கு யாரானு விரோதி இருந்தால் சொல்கிற, அவா பேரில் அம்ப விடலான்னு போய் சொன்னேன். பேரு பொய்யே பேசாதவன் ராமன்னுட்டு. ஆனால் சமுத்திரத்திடத்தில் போய் சொல்லி வடமேற்கு திசையில் எங்கேயோ பாலைவனம் இருக்குது, அதில் நிறையா திருடர்கள்லாம் என் அமிர்தமான தீர்த்தத்தை திருடுறா, அவா பேரில் விட்டுடுன்னு சொன்னார். விட்டு அவள் அத்தனை பேரும் போயிட்டா. இப்போ எனக்கு என்ன புரியலன்னால், நீ நின்றுட்டு இருக்கிறது ராமேஸ்வர கரை,
இங்கேருந்து ராஜஸ்தான பாலைவனம் தாண்டி ஆப்கானிஸ்தான் அளவுக்கு அம்பை விட்டேன். அதே வலது பக்கம் திரும்பி அந்த அம்பை லங்கையில் விட்டுருந்தா அப்பவே முடிஞ்சு போயிருக்குமோ இல்லையோ. இதை பண்ணாமல் என்னமோ இத்தனை குரங்கு கூட்டுவியா, சேத்து கட்டுவியா, போவியா, இன்னி வரைக்கும் இந்த சேத்துவை வச்சுன்னு நாங்கள் வம்பு பண்ணிட்டு இருக்கிறது. இது நீ அன்னைக்கே பண்ணாமல் இருந்திருந்தா இந்த வம்பே இல்லையோ என்றெல்லாம் பாட்டு இருக்குன்னா கொஞ்சம் முதல் நாள் உபன்யாசத்தில் நிச்சயம் சொல்லக்கூடாது. ஏன்னா புரியவே புரியாது. ஒரு 10 வருஷம் ஆறான்னு கேட்டிருக்கானால் சரி, அப்போ மனசு தயாராகிருக்கும் என்னான்னு சொல்லுவோம். என்ன சாதாரணமாக கணவன் மனைவியே சண்டை போட்டுக்கிறாளா, ஊடலா கூடலா தெரியாது. இது ஒன்றுமில்லாத உடல் ரீதியாக ஒரு சரீரத்தை சம்பந்தப்பட்ட காதலுக்கே இந்த பாடுனா, அப்போ ஆத்ம பரமாத்ம சம்பந்தமான வைதிக காமமான கிருஷ்ண காமத்துக்கு எத்தனை தூரம் இறங்கி இருப்பாள். அதனாலே சூர்பனக்கே நீங்கள் தப்பு சொல்கிறதே கூடாது. அவள் ஏதோ ஆசைப்பட்டதுக்கு அவள் ஏற்றிருந்தாள். அடுத்து பாருங்க, முனிவர்களெல்லாம் தான் பெண்களாக பிறந்தாலும் பகவானாலே ஆசைப்பட்ட முனிவர்கள் கோகுலத்தில் இடைப்பெண்களாக பிறந்து அவர்களோட எத்தனை ஆட்டம் பண்ணினார். இப்போ பலராமன் தன்னை விட மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கார். நீங்கள் என்னமோது கூடாதுன்னு தர்மசாஸ்திரத்தில் எழுதி வைக்கிறீர்கள். அவர் பண்ணிட்டார். ரைவத்தன்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ரேவத்தின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை தேடணுங்கிறதுக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு சத்தியலோகத்துக்கே போயிட்டார் ரைவத்தன். அங்கே ஆடல் பாடல் நடந்துருந்தது. சரி, ஒரு 10 நிமிஷம் ஒதுங்கி நிற்போங்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தார். முடிஞ்சது. பிரம்மா இடத்துல காமிச்சார். இந்த மாதிரி உன் பொண்ணு இருப்போ, இன்ன பிள்ளைக்கு கொடு, பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இவர் கிளம்பிட்டார். ஜாதகத்தை வாங்கி உங்கேயும் போகாதீங்க இரும். நீர் இப்போ கீழே போனால் அந்த யுகமே மாறி இருக்கு. நீர் சத்தியலோகத்தில் 5 நிமிஷம் நின்றுனா பூலோகத்தில் வேற யுகமே மாறி போயிருக்கும். உண்மை பொண்ணெல்லாம் இல்லை, அந்த பொண்ணுக்கெல்லாம் இப்போ அவ்வளோ உசரத்தில் இருக்க போகிறா. ஏன்னா முன்னின் யுகத்தில் உயரம் அதிகம், அடுத்தடுத்த யுகத்தில் உயரம் கம்மி. அப்போ கீழே போனால் பலராமர் இருப்பார். அவருக்கு போய் உங்கள் பெண்ணை கொடுன்னு சொல்லி அனுப்புகிறார். பொண்ணையும் கூட்டின்னு போனார். அவர் இங்கிருந்து அழைச்சின்னு போனார். அந்த பொண்ணு அங்கே தான் 5 நிமிஷம் நிற்கவே அவளுக்கு வயசு மட்டும் ஆகலை. ஆனால் அங்கேருந்து போயிட்டு திரும்பி வந்து அதே உயரமாக இருந்தார். பலராமன் குள்ளமாக இருந்தார். தன் கலப்பை வைத்து அந்த பொண்ணு கழுத்தில் கொடுத்து அதை அவளை குள்ளமாக்கி அவர் கல்யாணம் பண்ணிட்டார். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிருக்கியா? நீ ஆசைன்னு வச்சியானா என்ன வேணா பண்ணுவீள் நீங்களாம். ஆனால் என்கிட்ட என்ன இப்போ நிராசை, நீர் எப்போது பண்ணி கொள்ளுவாய் தான் ஆசை என்று நாச்சியார் திருமொழியிலே கோழியும் கூடலும்னு கோழி காலில் விடுகிறாள், கூடல் காலில் விடுவாள், மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையற்கண்ணினை துஞ்சா இந்நடிசிலோடு பால் அமுதூட்டி எடுத்தவன் கோல கிளியே உன்னுடன் தோழுவன் கொள்ளுவன் கிளியே உலகளந்தான் வரக்கூவாய். கிளியே நீ கூவுறியா, குயிலே நீ கூவுறியா, லோகத்தால் அந்த பகவான் என்ன கல்யாணம் பண்ணிப்பறனா நீ கூவு, அப்போதான் நானுக்கு ஒரு நிம்மதி வரும்ட்டு சோழியை உருட்டி போட்டுட்டு நீ கூடிடு கூடலே. இது எத்தனை சோழி நிமிர்ந்திருக்கு, எத்தனை சோழி கவுந்திருக்கு. ஒத்தப்படையில் வந்துதா, ரெட்டப்படையில் வந்துதா. அப்படி கட்டம் போட்டு அந்த சோழி சேர்ந்ததுன்னா நான் அவரும் கல்யாணம் ஆகிடும். இந்த சோழி சேரலை. ஆறு பரமாத்மாவனுடைய பூமாதேவி மகிஷி ஆண்டாளாக அவதரிக்க என்னமோ சோழி கூடித்துன்னா நான் அவரு கூடுவேன்னு பாடிட்டு இருக்கணும்னால் அதுதான் அவர்களுடைய பிரேம பாவம். ஆதி ஒண்டே பக்தி எவ்வதனேத விஸ்லேஷைக அபிவிருத்தி பீருவிருத்தி பிரியாலா பத சன்மயி தொரகிஞ்சின ஹதனன யதியாக யுன்னயவி வைசிகமுல். அந்த பெருமான் என்ன கைத்தலம் பத்தலேன்னு உடனே எனக்கு உயிர் போயிருக்கணும். அப்படி இல்லாமல் என்னமோ இன்னும் உயிரோடு இருக்கேனே, அந்த கண்ணனை எங்கே விட்டுட்டேனோ, அவர் துவாபர யுகத்தில் என்ன இருக்கார், நான் கலியுகத்தில் இருக்கேன், நான் மாட்டுக்கு ஏதோ பிதற்றி கொண்டு இருக்கிறேன். அப்போ ஒரு தோழி சமாதானம் பண்ணுறதுக்கு அப்படிலாம் கவலைப்படாத கோதா, அந்த கண்ணன் வேற எங்கேயும் இல்லை. இப்போ இதுதான் பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் தான் சேனிச்சுருக்கா. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் உற்சவமூர்த்தி நம்பெருமாள் ராமன், மூலமூர்த்தி பெரிய பெருமாள் கண்ணன். இப்படி தானே எல்லாருமே பாடியிருக்கா. இன்னைக்கும் பெரிய பெருமாள் ரங்கநாதனுடைய திருமேனியை மோந்து பார்த்தால் வெண்ணவாசன வீசும். அவர் தான் கண்ணன், நீ கவலைப்படாதே, அவர் நிச்சயமாக அவனை கல்யாணம் பண்ணிப்பார் என்று தோழி சமாதானம் சொல்கிறார். அனினி பாலலு பல்கி ராயதுவதம்ச மெந்து ஜன்னாடு வினுரங்க மந்த நெல்சே. வேக பாடலே, ஒருவேளை ரங்கத்தில் இருக்கிற பெருமாள் வேகமாக வருவரா, என்னை கல்யாணம் பண்ணி கொள்வரான்னு நினைக்க, இப்படி இவள் நினைத்து கொண்டிருக்கும் போது பகவானுக்கு பொறி தட்டியது. இனி நாம் காலம் கடத்தக்கூடாது, ஆண்டாளை சீக்கிரமே திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ன அவருடைய திருவுள்ளத்தில் ஏற்பட்டது. இதெல்லாம் இந்த சரித்திரத்தோட 5வது அத்தியாயம் முற்று பெறுகிறது. அந்த ஆஸ்வாசம் 5வது ஆஸ்வாசம் முடிந்ததுக்கு அப்புறம் இப்போ பார்க்க வேண்டியது 6வது ஆஸ்வாசத்தில் ஒரே சரித்திரம்னால் நம்பாடுவான் சரித்திரம். திருக்குறுங்குடி நம்பாடுவான் சரித்திரம் எதற்கு வந்தது அதை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருந்தேன். காண்டிக்க கேசித்வஜ சம்பாதம் ஏன் சொன்னார் பார்த்துருக்கோம், யாமுனாச்சாரிய சம்பாதம் ஏன் சொன்னார்னு பார்த்துருக்கோம். இப்போ எதுக்கு நம்பாடுவான் சரித்திரம்னால் இந்த சரித்திரம் கைசிக புராணம்னு பேர் பெற்றிருக்கு.
உனக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கலாம், இதே ஊரில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நிதானமாக 5-6 நாள் கைசிக புராணம் முழுக்க பார்த்துருக்கோம். அதுக்கு பராசர பட்டருடைய வியாக்கியானத்தோட விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். வந்திருந்தவர்கள் ஞாபகப்படுத்தி கொள்க. அந்த புராணம் இருக்கிறது வராக புராணத்துக்குள்ளே. வராக பெருமாள் தான் பூமாதேவிக்கு கைசிக மகாத்மியம் சொல்கிறார். என்னுடைய சிஷ்யன் நம்பாடுவான் ஒருத்தர் இருந்தார், மாலாதாசரின் அவர். அந்த பாடுறவர் காயக சார்வபௌமன். அந்த பாடுறவர் பஞ்சமர், 5ஆம் வர்ணத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் எங்கிட்ட எவ்வளவு பக்தியோடு இருந்தார் தெரியுமான்னு வராக பெருமாள் பூமாதேவிக்கு உபதேசிக்கிறார். இப்போ அதுக்கு ஆண்டாளுக்கு என்ன சம்பந்தம்? வராக புராணத்தில் பூமாதேவியை பெருமான் இடந்தெடுத்து புராணத்தை உபதேசிக்க அப்போ பூமிக்கு மேனி நடுக்கம் தீர்றது. பூமியை புடவையாட்டம் அடித்து ஹிரண்யாட்சன் கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சு விடுறான். அதுக்கு தான் வராக பெருமான் அவதரிக்கிறார். கடல்லேருந்து மீட்டு எடுத்துன்னு வந்துட்டார், மடியில் அமர்த்தி வைத்து கொண்டு அணைத்தார். அவள் மேனி நடுக்கம் தீர்ந்தது. ஆனால் முழுக்க வருத்தம் போல. தேவி இன்னும் ஏதோ வருத்தப்படுறாப்புல இருக்கே, எதுனாலேன்னு வராகர் கேட்கிறார். இல்லை, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சுலபமாக அடைவதற்கு ஒரு உபாயம் சொல்லணும். அடையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எளிதில் உபாயம் இருக்குமானா இருக்கிறது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது என்ன மனோவா காயங்களாலே என்னை ஆச்சரிக்க சொல், எளிதில் கொடுக்கிறேன் என்ன பெருமாள் தேவிக்கு சொல்லிட்டார். பூமாதேவி சம்ஸ்கிருதத்தில் என்னைக்கோ கிருதயுகத்தில் கேட்டுக்கொண்டாள். அதை நம் போன்ற குழந்தைகளுக்கு கலியுகம் வரைக்கும் உபதேசிக்கணுமே. அதற்காகத்தான் பூமாதேவி ஆண்டாளாக அவதரிக்கிறாள். सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।